அக்னீஸ்வரன், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 26 எங்களுக்கு முக்கியம் இல்ல, 29 தான் அப்படின்றப்போ பிரியன் சார் சொன்ன மாதிரி இது பாஜக தொண்டர்களை சோர்வடைய செய்யாதா? நம்மளுக்கு 29 தான் அப்படின்றது ஒண்ணு. இது ஒரு வகையில் அதிமுகவே பலவீனப்படுத்துகிறாதா? 2. இப்போ செந்தில்வேல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு 31 அப்படின்னா அதிமுகவை பலவீனப்படுத்தணும். அவங்க கூட்டணிக்குள்ள இருந்தாலும் அதிமுகவை பலவீனப்படுத்துகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கோ, அதை நயினார் வெளிப்படையா பேசிட்டாரோன்ற தன்மையெல்லாம் இதுக்குள்ள இருக்கே. இல்லை சார், அரசியலே சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான் சார். மத்தியில் பலமாக இருக்கிற போது தேசிய கட்சி மாநிலங்களை அணுகுகிற முறையும், பலம் இழந்த போது மாநிலங்கள் கட்சியை அணுகுகிற முறையும் மாறுபடும். அது அம்மா இந்திரா காந்தி காலத்திலையும் சரி, நேரு காலத்திலையும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்திலையும் சரி. ஆனால் இங்கே நாங்கள் முக்கியமாக கருதலை, நாங்கள் இந்த தேர்தலை அப்படி அதுக்கு அர்த்தம் இல்லை. அவங்க முக்கியமாக பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இருமுனை போட்டி தான். சரி, இங்கே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். 2024 கடைசியாக நடந்த தேர்தலில் கூட வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுக 26, அதிமுக 20.5, அப்புறம் பாஜக 11, அது மாதிரி காங்கிரஸ் 10, அதற்கு பிறகு 8.2 நாம் தமிழர். ஆகவே இது தேசிய கட்சிகள் போட்டின்னு வருகிற போது பாராளுமன்றத்துக்கு வேணா ஓகே. இல்ல, நான் கேட்பது இங்க மாநில கட்சி இல்ல. திரு அக்னீஸ்வரன், அதிமுகவோடு தானே பாஜக கூட்டணியில் இருந்திருக்கு. பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்க கடுமையா உழைக்க போறோம், 26 ரொம்ப முக்கியமான தேர்தல், திமுகவை வீழ்த்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு, அதிமுகவை அரியணையில் அமர வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு, தொண்டர்களே சிலிர்த்தெளிவீர் அப்படின்னு தானே பேசணும். நமக்கு 26 முக்கியம் இல்லைங்க, 29 அதுதான் முக்கியம்னா இப்ப பாஜக இதுல சீரியஸா இல்லையா, இல்ல அதிமுகவுக்கு இது ஒரு விதமான நெருக்கடி, இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படி யோசிக்க வேண்டாமா சார்? நீ இதில் என்ன சார், இதுல என்ன சார் நெருக்கடி? அதெல்லாம் ஒரு நெருக்கடியே இல்லை சார். இங்கே சொல்லுவாங்கள்ல, கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் 3 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்காது, ஏற்றி விட்ட பூனை எலி பிடிக்காது. ஆகவே இங்கே மாநில கட்சி மக்களினுடைய உரிமைகள், வாழ்வாதாரங்கள் எந்த இடத்துல பாதிக்கப்படுறோம், எதை நம்ம மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு அவருடைய சுற்றுப்பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இங்கே தேசிய கட்சிக்கு சில குணங்கள் இருக்கலாம், மாநில கட்சிக்கு சில குணங்கள் இருக்கலாம். கேட்பது இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்களோட பேச்ச ஒரு அதிமுக தொண்டரோ அல்லது பாஜக தொண்டரோ கேட்டா என்னவா புரிஞ்சுக்குவார்? நீங்க என்னவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்கிறேன். உங்களுக்கு இந்த பேச்சு ஏதாவது சொல்லுதுன்னு கேட்கிறேன். ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த பேச்சுனாலெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இது வந்துடும், அவங்களுக்கு இது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றதையும் நீங்க பெருசா எடுத்துக்கிற வேணாம். இல்ல 2029 தான் முக்கியம் என்று சொல்லுவது, அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் சூழல் என்ன நடக்க போகுது என்பது அரசியல்ல யாரும் எப்போதும் கணிச்சதா சரித்திரமே கிடையாது. அப்படி கணிச்சிட்டு அது அரசியலும் கிடையாது. ஆகவே இங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஒரு விதமான நெருக்கடி இருக்குல்ல. எங்களுக்கு 29 தான், 26ன்றது ஏடிஎம்கேக்கு தான், இபிஎஸ் அவர்களுக்கு தான். அப்ப உங்களுக்கு தான் நெருக்கடி இருக்குன்னா நீங்க தான் இறங்கி வரணும்ன்ற ஒரு பொருளும் இருக்குல்ல. நீங்க அப்படி பார்க்காதீங்க சார். சார், ஏற்கனவே இந்த சுற்றுப்பிரயாணத்தை நான் தொடங்குவேன்னு சொல்லி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? இப்ப இந்த இடத்துல இந்த கருத்து, இந்த வாசகம் சொன்னதனால அது மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படின்னு பிரியன் அவர்கள் கேட்டாங்களா, இதை இபிஎஸ் அவர்கள் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாக்குறாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சீரியஸா பாக்குறாங்களா அணுகுறாங்களான்னு தெரியலையேன்னு சொன்னார்ல, அதுக்காக கேட்கிறேன். நீங்க அப்படியெல்லாம் அவங்க தேசிய கட்சி அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன, எப்ப பாராளுமன்ற தேர்தல் வருதோ அப்ப அதுக்கு நம்ம தேவைப்படும், இங்க 40க்கு 40 வெற்றி பெற வேண்டும், அப்படித்தான் அவங்களுடைய 2029 எண்ணம். ஆனா பிரியன் சார் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா 66 இடத்துல மேற்கு மண்டலத்துல மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அப்படி இல்ல, 75 இடம் தமிழ்நாட்டுல அவங்க பெற்றது 75 கூட்டணி கட்சிகளோட சேர்த்து. மேற்கு மண்டலத்துல 35 சொன்னேன், மீதி 31 மாவட்டத்துல 31 சீட் வாங்கினாங்க. ஆகவே இப்போ பாஜக என்ன நினைக்குது, அமித்ஷா அவர்களோட வியூகம் என்னன்றப்ப செந்தில்வேல் அவங்க சொன்னாங்கல்ல, எப்படியும் திமுக தான் ஜெயிக்க போகுது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட்லாம் ஆகலை, அப்போ நம்ம 29க்கு காய்களை நகர்த்துவோம், அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு போயிட்டாங்கன்னு செந்தில்வேல் சொன்னதை எப்படி எடுத்துக்கிறேன்? எப்படி சார் நீங்க திமுக தான் ஜெயிக்க போதுன்னு நீங்க சொல்றீங்க? எந்த கணிப்பு அவர் சொல்லு சார், இவர் சொல்றாரு. அதைத்தான் சார் சொல்றேன். கேள்வியை புரிஞ்சுக்கிட்டேன் சார், உள்வாங்கிக்கிட்டேன். கேள்வி செந்தில்வேல் நான் இப்ப கேட்கிறேன். அதைத்தான் நான் திரு செந்தில்வேல் சார்கிட்ட இந்த உலகம் முறை பார்த்துட்டு இருக்குது அரசியல, நான் கேட்கிறேன். நீங்க 100 நாள், ஒரு ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்றம் நடத்துவேன்னு சொன்னீங்க. ஆனால் 4 ஆண்டு காலாச்சு, நீங்க 400 நாள் சட்டமன்றம் நடத்துனீங்களா?
நீங்க வந்து ரகுராம் ராஜன் கமிட்டி அமைச்சீங்க. அதுல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த ரகுராம் ராஜன் கமிட்டி என்னைக்காவது ஒரு நாளாவது கூடி இருக்குதா? இன்னைக்கு ஏன் மதுரையில வந்து அந்த இதெல்லாம் வந்து மண்டல இதெல்லாம் கலைச்சிங்க? என்ன காரணம்? அது வந்து உள்கட்சி அரசியல். ஆகவே அது கலைச்சதெல்லாம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் 5 வருஷத்துக்கு மேல ஆகி ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தல? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. சரி, அது விடுப்பா. நீங்க சென்னையில வந்து 200 வார்டுல 5 கவுன்சில் இறந்துட்டாங்களா? அதுக்கேப்பா நடத்தல? அது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்ப இவ்வளவும் நான் என்ன சொல்றேன்னா 9.25 லட்சம் கடன் வாங்கினது ரகுராம் ராஜன் கமிட்டி சொன்னுச்சா? ஆக இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரல. மக்கள் எல்லாம் பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஆனால் திமுக வெற்றி பெறும் என்று சொன்னால் இல்ல இல்ல நீங்க நாளைக்கு மழை பெய்யும் சார். சென்னையே பயங்கரமா அடிச்சு தும்சம் பண்ண போகுது சார். இது நான் சொல்றேன் சார். சரி, நான் அதையும் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரே பாயிண்ட் என்னன்னா அக்னீஸ்வரன், இப்ப இந்த விஷயத்தில் அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நிகழப் போகிறது. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்படின்னா பாஜகவின் குரல் எப்படிப்பட்டதா இருந்திருக்கணும்? இப்ப அண்ணாமலை அவர்கள் இருக்கிறப்ப எப்படி அந்த துணி இருந்தது? இப்ப நயினார் நாகேந்திரன் வந்து எங்களுக்கு 26 சீரிஸ் இல்லைன்னா அந்த இடம் தானே அவர் டவுட் பண்றாரு. அந்த இடத்துல இருந்து தானே அவர் கருத்தை வைக்கிறார். அரசியலில் அவ்வளவு தூரத்துக்கு கல்வி அறிவு உண்டே அது வந்து கீழே இருக்கிற அரசியல் தெரியாது. திரு அண்ணாமலை அவர்கள் அவர்களுடைய பேசுகிற பேச்சுக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுகிற பேச்சுக்கும் ஒப்பீடு பண்ணுவதெல்லாம் நம்முடைய குமார் சார் வலதுசாரி ஆதரவாளர் உலகம் பூரா சுற்றி இருக்கிறவர் அவர்கிட்ட தான் பதில் சொல்ல முடியும். நான் அதை சொல்ல மாட்டேன். பிரியன் சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு செய்தி இருந்தது, அவர் மறுத்தார். ஆனாலும் அந்த செய்தி இருந்துட்டே இருந்தது. அவர் ஒரு நேர்காணல்ல கூட சொன்னார் வந்து ஒரு கட்சி வந்து தமிழகம் முழுவதும் பலமா இல்லை, ஒரு சில மண்டலங்கள்ல வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு, சில மண்டலங்கள்ல குறைவு. அவர் அதிமுக மையமா வச்சுதான் சொன்னாரு. அப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல 2024 போட்டியிட்ட அளவுக்கு நம்ம இடங்கள்ல போட்டியிடணும், பர்சன்டேஜை உயர்த்தணும், அந்த பர்சன்டேஜை வச்சுட்டு 29ல ஒரு அணி அமைக்கணும், இதுதான் ஒரு திட்டம்னு ஒரு பேட்டிகள்ல குறிப்பிட்டிருந்தார்ல. இப்ப அதை நோக்கி பாஜக நகருதோ? அதிக இடங்கள்ல போட்டிட்டு பர்சன்டேஜ் உயர்த்தணும்ன்ற திட்டம் இருக்கா? அதான் சார் நான் முதல்ல சொன்னேன், 26ல வந்து சீட்ஸ் அதிகரிக்கணும், பர்சன்டேஜ் அதிகரிச்சாதான் 29ல நம்பிக்கையோட போவாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். அதை நோக்கி தான் நகர்றாங்க. ஒரு கட்சியை வந்து ஒரு பிளான் பண்ணும்போது இப்படிதான் பிளான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஏற்றினே போகணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ எம்ஜிஆர் மாதிரியோ இல்லை விஜய் சொல்ல வரல, எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறவங்க எடுத்தோடனே 33% ஓட்டு வாங்குறாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. பட் எல்லாருமே அப்படி வருவாங்க. என்டிஆர் வந்தார், அது மாதிரி எல்லாருமே வருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இவங்க பாஜகவை பொறுத்த மட்டும் இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலை மாதிரி தடாலடியான ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் வந்து இந்த விஷயத்த சொல்றாருன்னா அவர் நிச்சயமாக வந்து நீங்க அமித்ஷா பேரை லிங்க் பண்ணிருக்கீங்கல்ல, அண்ணாமலையாவது அவர் வந்து தானே சில விஷயங்கள்லாம் பேசுவார். ஆனா நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி விஷயத்த பேசுறாருன்னா மேலிடம் அவருக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்துருக்கும் தான் என்னுடைய பாயிண்ட். என்னன்னா இப்ப நான் திருப்பி சொல்றேன், களப்பார்வையிலேருந்து எடுக்கிறேன். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பேசி இன்னொன்னு நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த கட்சி எவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறத அவர் ஒரு கிளை செயலாளருக்கு ஃபோன் பண்றாரு. அவரே சொல்றாரு, நீங்கள் தானப்பா கிளை செயலாளர். நான் கேட்டேன், நான் கிளை செயலாளர்லாம் இல்லை, ஒருவேளை கண்ணை என் பேரை போட்டு விட்டுருமா அப்படின்னு அவர் சொன்னார். கிளை செயலாளர்கள் இப்படி தான் சேர்த்துட்டு இருக்குது பாஜக. அவருக்கு கிளை செயலாளர்னு ஒருத்தர் சேர்த்துருக்காங்க, அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு இவர். நான் தான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன், என்ன யாருன்னு தெரியுதான்னு ஒரு மாநில தலைவர் யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு? கிளை செயலாளருக்கு. அவர் உங்களுக்கு எனக்கு தெரியாதேங்கிறாரு. நான் அம்மா ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தேன், அப்படியா எனக்கு தெரியல எங்கேங்கிறாரு. சேனல்ல வந்து தான் பேசுறேன், புதிய தலைமுறையில வந்து தான் நான் பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் குறைத்து மதிப்பில்லை. நான் என்ன சொல்றேன்னா சார், கலை யதார்த்தத்தில் பாஜக இவ்வாறு தான் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய பாஜக 2026 தேர்தலை பத்தி என்ன அக்கறை இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தெளிவா சொல்லிட்டாரு, பாமகக்குள்ள இன்னைக்கு ஒரு பக்கம் தனியா நிர்வாக குழு நடக்குது, ஒரு பக்கம் தனியா செயற்குழு நடக்குது. யாரோட கூட்டணிங்கிறது அங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஓபிஎஸ் போட்டியா அடுத்த பயணத்தை தொடங்க போறாரு. இவ்வளவு சிக்கல்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அணி வெற்றி பெறுவது கடினம் அப்படிங்கறத என்னுடைய பார்வை. எந்த கருத்து கணிப்பு சொன்னாரு சொல்லிச்சு அப்படின்னு கேட்டாரு. கடைசியா வந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்று சொல்லி இருக்கின்றன, தேசிய ஊடகங்கள் உள்ளிட்டவை. அது கடைசியா வந்தது ஆசான் டேட்.